ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு ஜூஸ். இதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜார் இல்லாமல் ஆரஞ்சு ஜூஸ் போடுறது தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கோகுல் ராகேஷ் அப்படின்றவங்க ஜார் இல்லாமல் ஆரஞ்சு ஜூஸ் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா புளியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற சீடு எல்லாத்தையுமே லைட்டாக நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக உதுத்து வச்சுக்கலாம். இந்த ஆரஞ்சு பழத்தை உரிக்கிறதுக்கான மெத்தட் ஈஸியாக நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியுமே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உரித்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜல்லடை உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாத்திரத்தையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பழத்தை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம நல்லா புளிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்களும் புளிஞ்சு வச்சுக்கோங்க. டோட்டல் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு 2 ஆரஞ்சு பழத்தில். ஸோ இப்போ அந்த ஆரஞ்சு பழத்தில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கும்ல அந்த சக்கை எடுத்து இதில் வச்சுட்டு ஒரு அரை கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு இதிலேருந்தும் நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இதையே சேர்த்து புளிஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் பார்த்திங்கன்னா மிக்சிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஜல்லடை இல்லாதவங்க ஜஸ்ட்டு பாத்திரத்தை மட்டும் வச்சு அதிலே நீங்கள் புளிஞ்சு எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு இதில் சுகர் வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்காக 1 ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அவ்வளோதான், சுவையான ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம கிளாஸில் ஊற்றிட்டு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த ஜூஸை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.